அனுகிரகம் செய்வதற்காகவே அவதாரம் செய்தவள் என்பதுதான் ஆண்டாளுடைய அவதாரத்தின் தத்துவம். அவதார ரகசியம் என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். ரகசியம்னா என்ன? மற்றவர்கள் எளிதில் அறிய முடியாத சில சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் மகான்களுக்கு சாஸ்திரத்தினாலே அது தெரிகிறது என்றால் அதற்குத்தான் ரகசியம் என்பதாக பெயர். ஆண்டாளுடைய அவதார ரகசியத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தங்களுடைய கிரந்தங்கள்னா அவருடைய நூல்களில் காண்பிக்கிறார். எதுக்காக ஆண்டாள் இங்கே பிறந்தார்? ஏற்கனவே மகாலட்சுமியுடைய அவதாரம் இருக்கு. ஆனா மகாலட்சுமி தாயார் அலர்மேல் வந்த தாயாரா இங்க சேவை சாதிக்கிறாள். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு, வேற எந்த கோவிலையும் சேவிக்க முடியாது. திருப்பதியில போனா கூட சேவிக்க முடியாது. இந்த கோவில் ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன தெரியுமா? முதல்ல இந்த கோவில்ல எல்லா பெருமாளுடைய சன்னிதானமும் இருக்கு. பூரி ஜெகநாதருடைய சன்னிதானம் கூட இந்த கோவில் இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது, எப்படி 10 நாள் பெருமாளுக்கு புரட்டாசி மாசத்துல பிரம்மோற்சவம் நடக்கிறதோ அதே போல அங்க திருச்சானூர்ல பத்மாவதி தாயாருக்கு நடைபெறக்கூடிய உற்சவத்தை போல இங்க தாயாருக்கு உற்சவம் உண்டு. அலர்மேல் மங்க தாயாருக்கும் இந்த கோவில்ல 10 நாள் உற்சவம் உண்டு. அந்த 10 நாள் உற்சவத்துல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? பெருமாளுக்கு கருட வாகனம். அதே போல திருச்சானூர்ல தாயாருக்கு கருட வாகனம். இந்த கோவில் அப்படி கிடையாது. இந்த கோவில் அவசியம் கவனிச்சு சேவிக்க வேண்டிய விஷயம் உண்டு. தாயாருக்கு கருடி வாகனம், அதாவது கருடனுடைய பெண்பால். பெருமாளுக்கு எப்படி புருஷ கருட வாகனம் உண்டோ அந்த மாதிரி தாயாருக்கு இந்த திருக்கோவில்ல கருடி வாகனம் என்பதாக பெண்பாலில் கருடனுடையதான ரூபத்தை இங்கே இந்த கோவில்ல சேவிக்கலாம். அவ்வளவு விசேஷம் இந்த கோவில் இருக்கு. அவ்வளவு பெருமைகள் இந்த கோவில் இருக்கு. அலர்மேல் மங்க தாயார் இருக்கா. இப்படி தாயார் அவதாரம் பண்ணிட்டாலே தனியா ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்ய வேண்டியதான காரணம் என்ன? இப்படி ஆண்டாளுடைய அவதாரத்திற்கு என்ன காரணம் என்பதான ஒரு கேள்வி. ஒரு காலம் இது. இப்ப நம்ம பிளாஷ்பேக் மாதிரி பார்க்கணும் இந்த உபன்யாசத்தை. இந்த பிளாஷ்பேக் நடந்த இடம் எது தெரியுமா? வைகுண்ட லோகம். உத்தமமான பரமாத்மா பகவான் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகம் இருக்கே, அந்த வைகுண்ட லோகத்தில் ஒரு நாள் பெருமாளும் பூமி தாயாரும் தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். எப்பொழுதுமே பப்ளிக் ஃபிகர்னா அவருக்கு பிரைவசியே கிடைக்காது. ரொம்ப பப்ளிக்ல அட்ராக்ஷன் நிறைய பேர் அவருக்கு தெரியும்னா அவருக்கு அந்த பிரைவசின்றது கிடைக்கவே கிடைக்காது. எங்க போனாலும் ஒரு 10 பேர் கூட வந்துட்டே இருப்பான். அதே மாதிரிதான் வைகுண்டத்துல பெருமாள் கிட்ட எல்லாரும் சனக சனந்தாதி யோகிராஜர்கள் வரா, நாரதர் முதலான மகர்ஷிகள்லாம் வரா. அவளுக்கும் ஒவ்வொரு விருப்பம், யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைவசின்றது கிடைக்கவே இல்லை, தனிமைன்றது கிடைக்கவே இல்லை. அதுலயே ஒரு நாள் தனிமை கிடைச்செடுத்து பகவானுக்கு. அந்த தனிமையில அவரு கூட யார் இருந்தானா? சாட்சாத் பூமி தாயார், பூமி தேவி, பூதேவி. அந்த பூமி தேவி மட்டும் தனியா இருந்தா. பர்சனலா ஆத்துக்கார கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்பதான் அவளுக்கு டைமே கிடைச்சது. அவரை கொஞ்சம் மூட்ல இருந்தார். ஒருத்தர் அப்படி பேசிட்டு இருக்கா. அவ செல்போன்ல யார் யாருக்கு வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு ஒருத்தர் காமிக்கிறா. பத்தியா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கா. ஒருத்தர் அதை சொல்லிட்டு இருக்கா. அப்ப பூமி தேவி, சுவாமி எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னு சொல்லு. சாதாரணமா பூமியில எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆனா பூமிக்கு ஆசைன்னு இதுதான் முதல் தடவை. எல்லாருக்கும் பூமிக்கு ஆசை. சென்னைக்கு மிக அருகில் உளுந்தூர்பேட்டை தாண்டி 250 கிலோமீட்டர்ல ஒரு கிரவுண்ட் 22 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு எல்லா டிவிலையும் சொல்லிட்டு இருக்காலும். அந்த பூமிக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இப்ப பூமிக்கே ஆசை. பூமி தேவி சொன்னா எனக்கு ஒரே ஒரு விருப்பம் உண்டு, அந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டாம். பெருமாள் பாவம் அவரும் இருக்கார்.